രോഗങ്ങൾ പൂർണ്ണമായി സൗഖ്യം അമ്മലയെ ദൈവം ആശീർവദിക്കട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ. സന്തോഷ് മാർട്ടിൻ എല്ലാം കടവുകൾ അനുഗ്രഹിക്കും കേട്ടോ. ആശീർവദിക്കും மகிழ்ச்சியோடு. எங்களுடைய ஊர் நாகர்கோவில். என்னுடைய கணவர் பெயர் ஆல்ஃப்ரெட். என்னுடைய பெயர் மார்ட்டின் மேரி. எனக்கு 1998 இருந்து கால் வலியும் இடுப்பு வலியும் கால் பாதங்களில் காந்தல் இருந்தது. ஆர்த்தோ டாக்டரிடம் சென்று காட்டிய போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள் என்று சொன்னதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த போது இடுப்பில் ஜவ்வும் கழுத்தில் தேய்வும் இருந்ததுனால 2000 ஆண்டில் பிப்ரவரி மாதம் இடுப்பிலும் மே மாதம் கழுத்திலும் ஆப்ரேஷன் நடந்தது. இந்த 10 வருடங்களாக நான் எல்லா இடங்களிலும் சென்று மருத்துவரிடம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அட்மிட் ஆகியும் சாலக்குடி டிவைன் சென்டரில் வந்து தியானம் நடத்தினேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எந்த குணமும் கிடைக்கவில்லை. நாகர்கோவில் நசரேத் சார்லஸ் அவர்களை சந்தித்த போது சொன்னாங்க, நீங்கள் ஜெருசலேம் தியான இல்லத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். எனவே நான் இங்கு கடந்து வந்தேன். என்னுடைய இந்த ஆப்ரேஷன் வலிக்காக சாப்பிட்ட மாத்திரைகள் கடைசியில் என்னுடைய வயிற்றை ரொம்ப பாதித்தது. அதனால் அடிக்கடி மோஷன் போய்கொண்டே இருக்கும். இங்கே வருவதற்கு டிக்கெட் ரிசர்வேஷன் செய்த பிறகு கூட அன்று நிறைய தடவை போயிட்டு இருந்ததுனால என்னுடைய கணவர் என்னிடம் டிக்கெட்டை கேன்சல் செய்து விடலாமா என்று கேட்டார்கள். நான் வேண்டாம், நம்ம டிவைன் ஜெருசலேம் தியானத்திற்கு சென்று விட்டு வந்த பிறகு டாக்டரிடம் காட்டி அதற்கு பிறகு ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு வந்தேன். புறப்பட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அதே நிலை தான் இருந்து கொண்டிருந்தது. இரவு ரயிலில் வரும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. நான் இங்கு வந்த திங்கள் காலையில் இருந்து இதுவரைக்கும் எனக்கு வயிற்று சம்பந்தமானது முன்னால் எனக்கு எப்படி இருந்ததோ அதே போல் 2 தடவை தான் போய்கொண்டிருக்கிறது. நேற்று இரவு ஆராதனை வேளையில் என்னுடைய பீடத்தில் உள்ள அந்த 6 மெழுகுதிரியின் வழியாக எனது வலது கண்ணில் அப்படியே ஒரு 6 கதிர் ஒளி அந்த மெழுகுதிரியில் இருந்து வந்து கொண்டிருந்தது. இடது கண்ணுக்கு நற்கரணை ஆராதனை வைத்து கொண்டிருந்த அந்த விளக்கிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போ நான் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருந்ததுனால கண்ணில் உள்ள நீர் தான் எனக்கு இப்படி இந்த பார்வையை கொடுக்கிறதோ இந்த ஒளி வருகிறது தெரிகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நன்றாக துடைத்தேன். துடைத்து கொண்டு பார்த்த பிறகு அதே ஒளி தான் வந்து கொண்டிருந்தது. இரவில் ரூமுக்கு சென்ற போது இவர்களிடம் கேட்டேன், உங்கள் கண்ணுக்கு இப்படி ஏதாவது அந்த லைட்டிலேருந்து அந்த இது மெழுகுதிரியிலேருந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்டேன். எனக்கு அப்படி எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னார்கள். அப்போது பட்டத்து ஃபாதர் அவர்களும் இப்படி முதுகு வலியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண் 2 பேருக்கு சுகம் கொடுத்தார். எனக்கு கொஞ்ச நேரம் தான் வீட்டில் உட்கார்ந்துருக்க முடியும், சாஞ்சிருக்கவும் முடியாது. இடுப்பு வலியும், இடுப்பில் வீட்டில் இருக்கும்போது பெல்ட்டு கட்டியிருப்பேன். அந்த பெல்ட் இங்கே வந்து இந்த 3 நாளும் கட்டவில்லை. ஆனால் எனக்கு இந்த தியான நேரம் முழுவதும் நான் அமர்ந்து இருந்தேன். அதே போல் எனக்கு அந்த முதுகு வலியும் அதிகமாக தெரியவில்லை, இந்த இடுப்பு வலியும் அதிகமாக தெரியவில்லை. 2 கண்களிலும் 2006 ஆண்டும் 7வது ஆண்டு டிசம்பர் மாதங்களில் 2 கண்ணிலும் புரையென்று ஆப்ரேஷன் நடந்தது. லென்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கண்ணுக்கு அடிக்கடி அந்த திரும்பவும் கண் அடைக்கிற மாதிரியே இருக்கும். கண்ணாடி போட்டு திருப்பியும் இது சரியாகலை, வீட்டுக்கு டாக்டர்கிட்ட காட்டின்னு பார்க்கலாம், நான் எல்லாம் தியான சென்று வந்துக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து இந்த ஜெருசலேம் தியானத்திற்கு வந்ததிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. நாங்கள் ரொம்ப துக்கத்தோடு வந்தோம். அந்த துக்கம் எங்களுக்கு சந்தோஷமாக மாறும் என்ற வாக்குப்படி ஃபாதர் அவர்கள் சொன்ன அந்த எங்களுடைய கருத்து நிறைவேறும் என்ற சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கே கடந்து செல்கிறோம். என்னுடைய கணவருக்கும் இடுப்பு வலி குணமாயிருக்கிறது. நான் நாகர்கோவிலிருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஆல்ஃப்ரெட். நான் இடுப்பு வலியினால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் மனைவி இடுப்பு வலியினால் கஷ்டப்பட்டு முதுவலி ஆப்ரேஷன் நடந்த பிறகு நான் போகவே கூடாது, ஆப்ரேஷன் செய்யக்கூடாது என்று இருந்தேன். நேற்று நைட்டு ஃபாதர் சொன்னாங்க, ஒரு 2 ஆணுக்கும் 3 பெண்களுக்கும் முதுகு வலி தீர்கிறது என்று சொன்னார். நான் எனக்கு தெரியாது, நான் அப்படி இருந்து விட்டேன். பிறகு வீட்டுக்கு நடந்து போகும்போது இவர்கிட்ட என் மனைவிட்ட சொல்கிறேன், எனக்கு இடுப்பு வலியே தெரியல, இல்லாமல் தான் நான் இடுப்பு வலி குறைஞ்சிட்டுல இருப்பேன். ஃபாதர், நான் சிரியன் சர்ச்சுக்கு தான் போவேன், மலபார் சிரியன். அவங்க ஃபாதர் சொல்லுவாங்க, பூசை முழுவதும் நிற்கணும், நீங்கள் இருந்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். எனக்கு கடவுளுக்கு பெரிய ஒரு இது தந்து நான்
ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அத்தோடு நான் ஃபாதருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபம் செய்தாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஜெபம் சொல்லுவாங்க நான் கண்ட நேரத்தில் എല്ലാം. മരുത്തുപരമായ യേശുവിൻ്റെ ശക്തിയാൽ അത്ഭുതകരമായ സൗഖ്യമണയുമാണ് നടന്നിരിക്കുന്നത്. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. പിതാസുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ അമേൻ. കർത്താവെ ആൽഫ്രഡിനെ അനുഗ്രഹിക്കണമേ. അതിശയങ്ങൾ നടന്ന കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. പിതാസുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ. இந்த ஜெருசலேம் தியான கேந்திரத்தில் ஃபாதர் பட்டத்து தமிழ் தியானம் நடத்த வேண்டும் என்று நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன். அதன் வழியாக ஃபாதர் அந்த தமிழ் தியானம் எடுத்து நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கு நிறைய இடத்துல நின்று தமிழ் தியானத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு நானும் ஃபாதரோடு சேர்ந்து தமிழ் மக்களை மட்ராஸில் நிறைய இடத்துல சென்னையிலேருந்து கொண்டு வந்து தியானத்தில் பங்கெடுத்து அவங்க நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த தியான ஆசிரமம் வழியாக தமிழ்நாடு முழுவதும் கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்காக நானும் இந்த காரியத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கு. கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் அவர் நாமம், அவர் வல்லவர் நல்லவர் என்று உலகம் முழுவதும் மக்களுக்கும் புரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். കർത്താവിൻ്റെ നല്ല പണിയാളായി മാറട്ടെ. കർത്താവിൻ്റെ സേനാനിയായി മാറട്ടെ. പിതാസുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ. Thank you.